ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. கர்ம ரகசியம். ஸ்ரீராம் சுகதாஸ். ராமதாஸ் என்ற பக்தர் சொல்கிறார், தானியமும் இல்லை, மற்ற பொருளும் இல்லை, வாங்கலாம் என்றால் காசும் இல்லை. ஆனால் ராமதாஸ் சாப்பிட உட்கார்ந்தார், எல்லாம் மொத்தமாக வந்து சேர்கிறது. தீனோம் என்ற சொல்லுக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலே நான் சொன்ன போகம் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டக்காரனுக்கு மற்றவர்கள் தயவினால், நண்பர்களின் உதவியினால் வேலை கிடைத்து விடலாம். பிராரப்தத்திற்கு தக்கபடி வாழ்க்கைக்கு வேண்டிய வசதிகள் கிடைத்து கொண்டிருக்கும். பணத்திற்கு அதிர்ஷ்டம். கொடிப்பினை இல்லை என்றால் திருடினாலும் பணம் கிடைக்காது. மேலும் திருட்டு வெளியாகி இருக்கிற பணமும் போய் தண்டனையும் கிடைக்கும். தண்டனை இங்கு கிடைக்கிறதோ இல்லையோ, பரலோகத்தில் கண்டிப்பாய் கிடைக்கும். அதிலிருந்து அவன் தப்ப முடியாது. பிராரப்தத்தின் காரணமாக பணம் கிடைத்தாலும் கூட அதை அவன் சுகிக்க முடியாது. வியாதி, திருட்டு, கொள்ளை, வழக்கு, எந்த வகையிலாவது அந்த பணம் போய்விடும். மொத்தமாக கருத்து என்னவென்றால், பணம் எத்தனை நாட்கள் வரை இருக்க வேண்டும் என்று விதி நிர்ணயித்திருக்குமோ அவ்வளவு நாட்களே தங்கி இருக்கும், பிறகு நசித்துவிடும். அது மட்டுமல்ல, வருமான வரி முதலியவற்றில் திருட்டுத்தனம் செய்வதால் மனதில் ஏற்படுகிற சம்ஸ்காரங்கள் பல பிறவிகளில் அவனை திருட தூண்டி கொண்டே இருக்கும். அவன் அதன் காரணமாக தண்டனை பெற்று கொண்டே இருப்பான். பணத்திற்கு கொடிப்பினை இருந்தால் அவனை யாராவது தத்து எடுத்துக் கொள்ளுவார்கள், அல்லது சாகின்ற பணக்காரன் ஒருவன் அவன் பெயரில் தன் சொத்தை எழுதி வைத்து விட்டு போய்விடுவான், அல்லது எங்கேயாவது தோண்டுவான், அங்கே புதையல் கிடைக்கும். இவ்விதம் பிராரப்தத்தின் பயனாக எந்த பணம் கிடைக்க வேண்டுமோ அது எந்த வகையிலாவது கிடைத்துவிடும். பிராரத்தௌ மர்த்தம் லபத்தை மனுஷ்யோ தைவோபி தம் லங்கயிதும் ந சக்த தஸ்மான் ந தோசாமி ந விஸ்வமயோ மே யதஸ்மதீயம் ந ஹி தத் பரேஷாம். கிடைக்க விதிக்கப்பட்ட பொருள் மனிதனுக்கும் கிடைத்து தீரும். கடவுளும் கூட அதை கடக்க முடியாது. இதனால் நான் வருந்துவதும் இல்லை, வியப்பதும் இல்லை. எனக்கு என்று ஏற்பட்டது பிறருடையதாக மாட்டாது. ஆனால் மனிதன் பிராரப்தத்தையும் நம்புவதில்லை, புருஷார்த்தத்தை, அதாவது மனித முயற்சியை நம்பி உழைத்து சாப்பிடுவோம் என்றும் எண்ணுவதில்லை. அதனால்தான் அவனுக்கு திருடுதல் போன்ற கெட்ட முயற்சிகளில் செயல்பாடு ஏற்படுகிறது. அவனுடைய உள்ளத்தில் ஒரு எரிச்சல் இருக்கிறது. மற்றவர்களிடம் இருந்து மறைக்கிறான். பிடிபட்டால் தண்டனை அடைய நேரிடுகிறது. மனிதன் நம்பிக்கையும் சந்தோஷமும் கொண்டிருந்தால் அவன் உள்ளத்தில் அமைதி, ஆனந்தம், இனிமை முதலியவை நிரம்பி நிற்கும். வரவேண்டிய பணம் வந்துவிடும். வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்று பிராரப்தத்தில் இருக்கிறதோ அந்த பொருள் எந்த விதமாகவாவது கிடைத்து கொண்டே இருக்கும். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுவது, வீட்டில் ஏதாவது சாவு நிகழ்வது, காரணமில்லாமலேயே அவமானமும் கெட்ட பெயரும் பெற நேரிடுவது போன்ற துக்கம் தரும் சூழ்நிலையை யாரும் வேண்டுவதில்லை. இருந்தும் அவை வந்து விடுகின்றன. இவ்விதமே சுகம் தரும் சூழ்நிலையும் வரும். அதை யாரும் தடுக்க முடியாது. பாகவதத்தில் பின்வரும் ஸ்லோகம் வந்திருக்கிறது. சுக மைந்திரியகம் ராஜன் ஸ்வர்கே நரக ஏவச்ச தேகினாம் யத் யதா துக்கம் தஸ்மான் நேஷேத தத் புத்த. பாகவதம் 11:8, ஸ்லோகம் 1. இதன் பொருள், உயிர்களுக்கு அவை விரும்பாமலேயே பிராரப்தத்தின் பயனாக துக்கம் வந்து சேருவது போலவே சொர்க்கத்திலும் நரகத்திலும் இந்திரிய அனுபவ சுகம் கிடைத்துவிடும். அதனால் அறிவாளி அந்த சுகங்களை விரும்பக்கூடாது. பண பிராரப்தம் வேறு, போக பிராரப்தி வேறு என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஒருவனுக்கு பண பிராரப்தம் இருக்கிறது, வேறு ஒருவனுக்கு போக பிராரப்தம் இருக்கிறது. இவ்விதமே தர்ம முயற்சியும் மோட்ச முயற்சியும் தனித்தனி. அதாவது ஒருவன் தர்மத்திற்காக புருஷார்த்தம் முயற்சி செய்கிறான், மற்றொருவன் மோஷத்திற்காக முயற்சி செய்கிறான். தர்ம முயற்சியில் உடல், பணம் முதலிய பொருள்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. மோட்ச முயற்சியில் எண்ணமும் சிந்தனையும், பாவம், விசாரம் முக்கியத்துவம் இருக்கிறது. ஒன்றில் செயல்பாடு இருக்கிறது, மற்றொன்றில் ஆதல் நிலை இருக்கிறது. இரண்டு இலாகாக்களும் துறைகளும் தனித்தனி. செய்ய வேண்டியது கடமை, ஆதல் என்பது பயன். மனிதனுக்கு கர்மம் செய்ய அதிகாரம் உண்டு, அதாவது அவன் செய்ய முடியும். ஆனால் பயனில் அவனுக்கு அதிகாரம் கிடையாது, அவன் ஆட்சி இல்லை. கர்மணி ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. கீதை அத்தியாயம் 2, ஸ்லோகம் 47. இதிலிருந்து ஆதலின் நிறைவு பிராரப்தத்தின்படி அவசியம் கிடைக்கும். அதற்கு அப்படி ஆக வேண்டும், இப்படி ஆகக்கூடாது என்று ஆசைப்படக்கூடாது. ஆனால் கடமையான கர்மத்தை செய்யும் பொழுது சாஸ்திர விதிகளுக்கும் உலக மரியாதைக்கும் கட்டுப்பட்டு செய்ய வேண்டும்.
செய்வது முயற்சிக்குட்பட்டதாகும். ஆனால் ஆவதோ பிராரப்தத்தின் வசப்பட்டது. இதனால் தான் மனிதன் செய்யும் விஷயத்தில் சுதந்திரமாக இருக்கிறான். ஆனால் ஆகும் விஷயத்தில் பராதீனமாக பெரிதொன்றுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான். மனித முன்னேற்றத்தில் சிறப்பான அம்சம் செய்யும் பொழுது கவனமாயிரு, ஆனந்தத்தை கொண்டு திருப்தியாயிரு. கிரியமான நிகழ்நிலை சஞ்சித சேர்ந்துள்ள பிராரப்த பயனளிக்க தொடங்கிவிட்ட கர்மங்களிலிருந்து, இந்த மூவகை கர்மங்களிலிருந்தும் விடுபட வழி என்ன? பிரகிருதி புருஷன் என்று இரண்டு உண்டு. பிரகிருதியின் குணம் இடையறாத இயக்கம் அல்லது செயல்பாடு, அதாவது மாறுபாடு. புருஷனிடத்தில் மாறுதல் என்கிற செயலே கிடையாது. பிரகிருதியுடன் ஒட்டுறவு ஏற்பட்டு ஒருவன் பிரகிருத்தியில் ஒன்றிய புருஷனாக ஆகும்போது அவன் செய்பவன் துய்ப்பவனாக ஆகிறான். எப்பொழுது புருஷன் ஜீவாத்மா பிரகிருத்தியினுடைய சம்பந்தத்தை கத்தரித்து விடுகிறானோ, அதாவது தன்னுடைய சொரூபத்தில் தானே தானாக நின்று விடுகிறானோ, அப்பொழுது அவனை எந்த கர்மமும் தொடர முடியாது. பிராரப்தத்தை பற்றிய மற்ற உண்மைகள் வருமாறு: ஒன்று, உணர்வின் விழிப்பு, அதாவது முக்தி உணர்வு ஏற்பட்ட பிறகும் கூட ஞானிக்கு பிராரப்தம் உண்டு என்று சொல்லுவது அஞ்ஞானிகளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் சாதக பாதக செயல்கள் நிகழ்வது பிராரப்தம். ஆனால் உயிர்களை மகிழ்விப்பதோ துன்பமடைய செய்வதோ பிராரப்தத்தின் வேலை இல்லை. இது அஞ்ஞானத்தின் அறியாமையின் வேலை. அஞ்ஞானம் தீர்ந்து ஞானம் பெற்றவன் சுகம் துக்கம் இரண்டையுமே பெறமாட்டான். அவனுக்கு இது அனுகூல நிலை அல்லது பிரதிகூல நிலை என்று மட்டுமே தெரியும். இந்த அறிவு குற்றமுள்ளதாக ஆகாது. ஆனால் சுகம் துக்கம் என்று மனதில் மாறுதலை ஏற்றுக்கொள்வதுதான் குற்றமாகும். எனவே உண்மையில் ஞானிக்கு பிராரப்தம் கிடையாது. இதை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஞானிக்கு பிராரப்தம் உண்டு என்று சொல்லும் பொழுது ஏற்படுகின்ற சூழ்நிலையை வைத்து சொல்லுகிறோம். அவன் அந்த சூழ்நிலையை சுகமாகவோ துக்கமாகவோ மாற்ற மாட்டான். அதனால் அவனுக்கு பிராரப்தம் இல்லை என்பதே உண்மையாகும். பிராரப்தத்திற்கு ஏற்றவரை புத்தி அமையும். எப்படி என்றால், ஒரே கடைத்தெருவில் ஒரு வியாபாரி பண்டத்தை விற்கிறான், மற்றொருவன் பண்டம் வாங்குகிறான். பின்னால் பண்டங்களின் விலை உயர்ந்து விட்டால் விற்ற வியாபாரிக்கு நஷ்டம், வாங்கின வியாபாரிக்கு லாபம். பண்டங்களின் விலை இறங்கிவிட்டால் விற்றவனுக்கு லாபம், வாங்கினவனுக்கு நஷ்டம். இங்கே வாங்குகின்ற அல்லது விற்கின்ற புத்தி பிராரப்தத்தினால் ஏற்பட்டது. அதாவது நஷ்டமடைய வேண்டும் அல்லது லாபம் அடைய வேண்டும் என்ற பிராரப்தத்தில் இருக்கிறதோ அதற்கேற்றவாறுதான் முதலில் புத்தியும் ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் பிராரப்தத்திற்கு ஏற்றவாறு பலனும் ஏற்படும். ஆனால் வாங்குகிற அல்லது விற்கிற வியாபாரத்தை நியாயப்படி செய்வதா அல்லது அநியாய முறையில் செய்வதா என்று முடிவு செய்வதற்கு மனிதனுக்கு முழு சுதந்திரமும் உண்டு. ஏனென்றால் இது நிகழ்நிலை செயல், பிராரப்தம் அல்ல. ஒரு மனிதன் கையிலிருந்து கண்ணாடி கீழே விழுந்து உடைந்து விட்டது. இது அந்த மனிதனின் கவனக்குறைவா அல்லது பிராரப்தமா? செயலை புரியும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒன்று ஆகிவிட்ட பிறகு அதை பிராரப்தம் நடக்க வேண்டியது நடந்தது என்று எண்ணிவிட வேண்டும். நீ விழிப்புடன் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு பொருள். இனி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மீண்டும் இந்த தவறை செய்யாதே என்பதுதான் பொருள். அதாவது நடந்துவிட்டதை பிராரப்தம் என்று ஒத்துக்கொண்டு விட வேண்டும். அதை கவனக்குறைவு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கவனமாய் இருப்போம். எதுவும் ஆகிவிட்டதனால் அப்பொழுது வீண் கவலையை விட்டு விடுவோம். பிராரப்தத்தினால் ஏற்படும் வியாதிக்கும் தவறான உணவை சாப்பிடுவதனால் ஏற்படும் வியாதிக்கும் என்ன வித்தியாசம்? உணவு கோளாறினால் ஏற்பட்ட வியாதி மருந்தினால் தீர்ந்துவிடும். ஆனால் பிராரப்தத்தால் ஏற்பட்ட வியாதி மருந்தினால் தீராது. என்றாலும் மகா மிருத்யுஞ்சய முதலிய ஜபங்கள், வேள்விகள் முதலிய அனுஷ்டானங்கள் செய்வதனால் பிராரப்த வியாதியும் தீரலாம். ஆனால் அனுஷ்டானம் பலம் வாய்ந்ததாய் இருக்க வேண்டும். வியாதியில் இரண்டு வகைகள் உண்டு. ஒன்று மனதை பிடிக்கிற ஆதி, இரண்டாவது உடலை பிடிக்கிற வியாதி. ஆதியிலும் இரண்டு வகை உண்டு. ஒன்று வருத்தம், கவலை முதலியனவாகும். இரண்டாவது பைத்தியம் பிடித்தல். வருத்தம், கவலை என்று இவை அறியாமையினால் ஏற்படுகிறது. அதனால் அறிவு ஏற்பட்டால் வருத்தம் கவலைகள் நீங்கி விடுகின்றன. பிராரப்தப்படியே பைத்தியம் பிடிக்கும். ஆனால் ஞானி பைத்திய நிலையிலும் தவறான அல்லது சாஸ்திரம் தடை செய்த செயல்களை செய்ய மாட்டான். தெரிந்தே செய்யப்படும் தற்கொலை அகால மிருத்யு என்று சொல்லப்படுகிறது. தற்கொலை பண்ணி கொள்ளுகிறவனுக்கு மீண்டும் ஒரு கொலை செய்த பாவம் சேரும். இது புது பாவ செயலை அன்றி பிராரப்தமாகாது. விபத்துக்களால் ஏற்படும் சாவை எதிர்பாராத சாவு என்கிறோம். சாதாரண சாவு போல் எதிர்பாரா சாவும் பிராரப்தத்தின் காரணமாக ஆயுள் முடிந்த பிறகு ஏற்படுகிறது. ஒரு மனிதன் மற்றொருவனை கொன்றுவிட்டான். அப்பொழுது அவன் சென்ற பிறவியின் பழிக்கு பழி வாங்கினான்.
இறந்தவன் முன்வினைகளின் பயனை அடைந்தான். பிறகு கொன்றவன் பெயரில் என்ன குற்றம்? ஆம், கொன்றவன் பெயரில் குற்றம்தான். ஏனென்றால் தண்டனை கொடுப்பது அரசன் உரிமை. அந்த உரிமை சாதாரண மனிதனுக்கு கிடையாது. மற்றொருவன் அந்த மனிதனை கொலையாளிகளின் கைகளிலிருந்து விடுவித்து 10 மணிக்கு அவனை கொன்று விடுகிறான் என்றாலும் இப்படி கொன்றவனுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்படும். ஏனென்றால் குற்றவாளியை கொல்லும் கட்டளை அரசன் ஏவலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. உனக்கு யார் கொடுத்தார்கள்? கொல்லுபவன் நான் முற்பிறப்பில் நடந்ததற்காக பழி வாங்குகிறேன் என்று நினைவு கொள்ள மாட்டான். இருந்தாலும் கொல்லுவது அவன் குற்றமாகும். மற்றொருவரை கொல்லுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. சாவை யாரும் விரும்புவதும் இல்லை. மற்றொருவனை கொல்லுவது தன்னுடைய பகுத்தறிவை அவமதிப்பதாகும். மனிதனுக்கு விவேகம், அதாவது பகுத்தறியும் ஆற்றல் கிடைத்திருக்கிறது. அதன்படி நல்லதோ கெட்டதோ செய்ய அவனுக்கு சுதந்திரம் உண்டு. அதனால் விவேகத்தை அவமதித்து பிறரை கொல்லுவதோ கொல்லும் போக்கை ஏற்றுக்கொள்வதோ பெரும் குற்றமாகும். இவ்விதம் சென்ற பிறவியின் பழிக்கு பழி என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் மற்றவனை கொன்று கொண்டே போனால் இந்த சங்கிலி தொடர் அறவே அறாது. மனிதன் ஒரு காலம் முக்தி அடைய மாட்டான். சென்ற பிறவியின் பழிக்கு பழி வாங்குதல் மற்ற யோனிகளில் பிறந்து செய்யப்படலாம். ஆனால் மனித பிறவி பதில் கெடுதல் செய்வதற்காக ஏற்பட்டதல்ல. ஆனால் ஒரு கால் சென்ற பிறவி கொலையாளியை இப்பொழுது பார்க்கும் பொழுது இயற்கையாகவே வெறுப்பு ஏற்படலாம். கெட்டவனாக அவனுக்கு தொல்லை கொடுப்பதும் குற்றம்தான். ஏனென்றால் இது புது கர்மம் ஆகி விடுகிறது. பிராரப்தப்படி தானே ஒருவனுக்கு புத்தி ஏற்படும். பிறகு குற்றம் எங்கே? புத்தியில் இருக்கும் துவேஷத்துக்கு கெடுதல் செய்யும் வெறுப்பு. ஒருவன் பயப்படுவது தவறு. அறிவிலுள்ள வெறுப்புகளுக்கு வசப்படாமல் விவேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பகவத்கீதையும் அத்தியாயம் 3 ஸ்லோகம் 40 புத்தியில் ராகத்வேஷங்கள் இருக்கின்றன, அவற்றின் வசப்படாதே என்று சொல்கிறது. தயோர்ன வசமாக சேர்த்து பிராரப்தத்திற்கும் பகவத் கிருப்பைக்கும் என்ன மாறுபாடு? இங்கே உயிருக்கு கிடைப்பதெல்லாம் பிராரப்தத்தின் படியே கிடைக்கின்றன. ஆனால் பிராரப்த விதியை நடத்துபவன் பகவான். ஏனென்றால் கர்மங்கள் ஜடமானவை, உயிர் இயக்கமற்றவை. அவை பயன் தர முடியாது. பகவான் கட்டளைப்படியே தான் அவை பயன் தர முடியும். ஒரு மனிதன் நாள் முழுவதும் வேலை செய்கிறான். வேலைக்கு தக்க கூலி கிடைக்கிறது, உண்மைதான். ஆனால் அது வயலின் சொந்தக்காரன் மூலமாகவே கிடைக்கிறது. வேலை செய்தால்தான் பணம் கிடைக்கும். வேலை செய்யாமல் பணம் கிடைக்குமா என்ன? வேலைக்குத்தான் கூலி கிடைக்கிறது. ஆனால் எஜமானன் இல்லாமல் கூலி யாரிடமிருந்து கிடைக்கும்? எங்கேயோ காட்டிற்கு சென்று நாள் முழுவதும் வேலை செய்தாலும் கூலி கிடைக்குமா? கிடைக்காது. இது யார் சொல்லி செய்யப்பட்ட வேலை? கூலி கொடுப்பது யாருக்கு பொறுப்பு என்பதை பார்க்க வேண்டும். ஒரு வேலைக்காரன் வேலையை திறமை, உற்சாகம், ஈடுபாட்டுடன் முதலாளியை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செய்தால் முதலாளி பேசிய கூலியை விட அதிகம் கொடுக்கிறான். மேலும் சென்று தன்னுடைய சொத்துக்கு பங்காளியாகவும் ஆக்கிக் கொள்ளுகிறான். அவ்விதமே ஈஸ்வரன் கட்டளைப்படி அவரை திருப்தி செய்யவே எல்லா காரியங்களையும் செய்தால் பகவான் அவனுக்கு மற்றவர்களை விட அதிக நன்மைகள் தருகிறான். தவிர பகவானிடத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு செயல்களை செய்பவன் பக்தனாகிறான். அப்படிப்பட்ட பக்தனுக்கு பகவானே பக்தனாகி விடுகிறான். ஏவம் ஸ்வபக்தயோ ராஜன் பகவான் பக்த பக்திமான். ஸ்ரீமத் பாகவதம் 10:86 ஸ்லோகம் 59. உலகில் எந்த முதலாளியும் தன் வேலைக்காரனை தன்னுடைய முதலாளி ஆக்கிக் கொள்ள மாட்டான். ஆனால் பகவானோ தன்னை சரணடைந்த பக்தனை தனக்கு எஜமானனாக ஆக்கிக் கொள்கிறான். இந்த பெருந்தன்மை பிரபு பகவானிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரபுவின் பாதங்களில் சரணடையாமல் எந்த மனிதன் தோன்றி அழியும் பாதார்த்தங்களுக்கு அடிமையாகி நிற்கிறானோ அவன் புத்தி எல்லா விதத்திலும் இழிந்து விட்டது என்று கொள்ள வேண்டும். நமக்கு எதிரேயே பிறந்து அழியும் பொருள்கள் நமக்கு எவ்வளவு உதவ முடியும்? இந்த விஷயத்தை சாமானிய மனிதர்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். பகவத்கீதை அத்தியாயம் 18 ஸ்லோகம் 12 விரிவுரையிலிருந்து வருண வியவஸ்தை எதற்காக? வருண பகுப்பின் பொருள். கர்மங்கள் 2 வகைப்பட்டவை. 1 பிறவையை தொடங்குபவை, 2 போகம் தருபவை. எந்த கர்மங்களின் பயனாக உயர்ந்த அல்லது தாழ்ந்த பிறவிகளில் பிறப்பு ஏற்படுகிறதோ அதை பிறப்பை தொடங்கும் கர்மங்கள் என்று சொல்லுகிறோம். எவற்றின் காரணமாக சுகம் அல்லது துக்கத்தின் அனுபவம் ஏற்படுகிறதோ அவற்றை போகம் தரவல்ல கர்மங்கள் என்று சொல்லுகின்றோம். சூழ்நிலைக்கு தரும் கர்மங்களை
கீதை அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் என்று அழைக்கிறது. ஆழ்ந்து நோக்கினோமானால் கர்மங்களை போகம் அல்லது அனுபவம் தருபவைதான். ஜென்மம் தொடங்கும் கர்மங்களும் அனுபவத்தை கொடுக்கின்றன. போகத்திற்கான கர்மங்களும் அனுபவம் அல்லது போகத்தை தருகின்றன. எடுத்துக்காட்டாக உயர்ந்த குலத்தில் பிறந்தவனுக்கு மரியாதை கிடைக்கிறது, பாராட்டு கிடைக்கிறது. ஆனால் கீழ்குலத்தில் பிறந்தவனை அவமதிக்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள். அதே மாதிரி சுகம் தரும் சூழ்நிலை கொண்டவனுக்கு மதிப்பு ஏற்படுகிறது, துக்க சூழ்நிலையில் இருப்பவனுக்கு அவமதிப்பு ஏற்படுகிறது. அதாவது மரியாதை அவமரியாதை என்ற உருவகத்தில் உள்ள போகம் பிறவியை தொடங்கும் கர்மங்கள். போகம் தரும் கர்மங்கள் 2 வகை கர்மங்களாகவும் ஏற்படுவதுதான். ஆனால் ஜென்மாரம் பக கர்மங்களினால் ஏற்படும் ஜென்மத்தில் மரியாதை அல்லது அவமரியாதையாக கிடைக்கும் போகம் முக்கியமல்ல. ஏனென்றால் மரியாதை அவமரியாதை எப்பொழுதாவது கிடைக்குமே தவிர எப்பொழுதும் கிடைக்காது. ஆனால் போகம் தரும் கர்மங்களின் பயனாக சாதக பாதக சூழ்நிலை வருகிறதே, அந்த சூழ்நிலையில் போகம் முக்கியமானது. ஏனென்றால் பரிஸ்திதி அல்லது சூழ்நிலை எப்பொழுதும் வந்து கொண்டே இருப்பதாகும். போகம் விளைவிக்கும் கர்மங்களை உபயோகிக்கும் முறைகளில் நல்லவையோ கெட்டவையோ தேர்ந்து கொள்வதற்கு மனிதனுக்கு சுதந்திரம் உண்டு. அவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் விரும்பும்படி சுகமாகவோ துக்கமாகவோ இருக்க முடியும். அதற்கேற்ற சாதகங்களையும் உபகரணங்களையும் அவன் ஏற்படுத்தி கொள்ள முடியும். எவன் சூழ்நிலையை பொறுத்து சுக துக்கம் அனுபவிக்கிறானோ அவன் அசடன். ஆனால் அதையே சாதன உபகரணங்களாக மாற்றிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் புத்திசாலியான சாதகர்கள், முயற்சியாளர்கள். அனுகூல பிரதிகூலமான சூழ்நிலையை எப்படி சாதனைக்கு உபகரணமாக மாற்றிக்கொள்வது? அனுகூல சூழ்நிலை வரும்பொழுது அதை பிறருடைய நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். பிரதிகூல நிலைமை வந்தால் சுகத்தின் இச்சையை விட்டுவிட வேண்டும். மற்றவருக்கு சேவை செய்வதும் சுகத்தின் இச்சையை தியாகம் செய்வதும் இந்த 2 சாதனங்களாகும். சாதனம் என்றால் நற்கதி அடைய மனிதன் செய்யும் செயல்கள். சாஸ்திரத்தில் உயிர் ஜீவாத்மா புண்ணியம் அதிகமானால் சொர்க்கத்திற்கும் பாவம் அதிகமானால் நரகத்திற்கும் போகிறது. புண்ணியமும் பாவமும் சமமாய் இருந்தால் மனிதன் ஆகிறது. இதை கொண்டு பார்த்தால் எந்த வர்ண ஆசிரம தேசத்தவனானாலும் ஒருவன் முழுமையாக புண்ணியாத்மாவாகவோ பாவியாகவோ இருக்க முடியாது. சமமான புண்ணியமும் பாவமும் கொண்டு மனிதனாக ஆகும் பொழுது அவனிடத்திலும் புண்ணிய பாவத்தில் சற்று ஏற்றக்குறைவு இருக்கும். அதாவது ஒருவனிடம் புண்ணியம் அதிகம் இருக்கும், ஒருவனிடத்தில் பாவம் அதிகம் இருக்கும். இது எப்படி என்றால், தேர்வில் பரீட்சையில் அநேக விஷயங்கள் இருக்கின்றன. வினாத்தாள்கள், அவற்றில் ஒரு தாளில் அதிக மதிப்பெண்களும் மற்றொன்றில் குறைந்த மதிப்பெண்களும் கிடைக்கின்றன. எல்லா தாள்களையும் சேர்த்து எவ்வளவு மதிப்பெண்கள் வருகின்றனவோ அவைகளை கொண்டுதான் தேர்வு முடிவுகள் செய்யப்படுகின்றன. இவ்விதம் ஒரு மனிதனுக்கும் ஒரு பகுதியில் அதிக புண்ணியமும் அதிக பாவமும் சேருகின்றன. எல்லாவற்றையும் கூட்டி எவ்வளவு புண்ணிய பாவங்கள் இருக்கின்றனவோ அவற்றிற்கேற்றவாறு பிறவி கிடைக்கிறது. தனித்தனி விஷயங்களில் எல்லோருடைய புண்ணிய பாவமும் சமமாக இருந்தால் எல்லோருக்குமே ஒரே மாதிரி சுகம் அல்லது துக்கம் தரும் பொருள் நிலை கிடைக்க வேண்டும். ஆனால் அப்படி நடப்பதில்லை. இதனால் எல்லோருடைய பாவ புண்ணியத்திலும் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. இங்கேதான் சத்துவம் முதலிய குணங்கள் விஷயத்திலும் அமைத்து பார்க்க வேண்டும். குணங்களிலும் பிரிவுகள் உண்டு. எல்லாவற்றையும் சேர்க்கும் பொழுது சத்துவ குணம் அதிகமாயிருந்தால் அப்படிப்பட்டவர்கள் மேல் உலகத்திற்கு செல்லுகிறார்கள். ரஜோகுணம் அதிகமுள்ளவர்கள் நடு உலகம், அதாவது மனிதலோகத்திற்கு வருகிறார்கள். தமோ குணம் அதிகமுள்ளவர்கள் கீழ்நிலைக்கு செல்லுகிறார்கள். இம்மூவகையினரிலும் கூட குணங்களின் ஏற்றத்தாழ்வுகளின் காரணமாக அநேக வித பேதங்கள் இருக்கின்றன. சத்துவகுணம் அதிகம் பெற்றவன் பிராமணன் ஆகிறான். ரஜோகுணம் முக்கியமாகவும் சத்துவகுணம் குறைவாகவும் உள்ளவன் சத்திரியன் ஆகிறான். ரஜோகுணத்தை பிரதானமாகவும் தமோ குணத்தை கவுனமாகவும் குறைந்த அளவிலும் கொண்டவன் வைசியனாகவும் தமோ குணத்தை பிரதானமாக கொண்டவன் சூத்திரனாகவும் ஆகிறான். இப்படி சொல்லும் பொழுது புதுநிலையில் குணங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு உள்ளேயே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ளுவோம். ரஜோகுணம் பிரதானமான மனிதர்களுள் சத்துவகுணத்தின் ஆதிக்கமுள்ளவர்கள் பிராமணர்கள் ஆனார்கள். இப்பிராமணர்களிடையேயும் ஜென்மத்தின் பேதத்தினால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று இருக்கின்றார்கள். மேலும் சூழ்நிலைகளின் உருவத்தில் கர்மங்களின் பயனும் பல விதங்களில் மாறுபட்டு கிடைக்கிறது. அதாவது எல்லா பிராமணர்களுக்குமே ஒரே தரமான சுகம் அல்லது துக்கம் தரும் சூழ்நிலை ஏற்படுவதில்லை. இதை பார்க்கும் பொழுது பிராமண பிறவியிலும் 3 குணங்கள் உண்டு என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். இவ்விதமே
சத்திரிய வைசியர்களிலும் கூட பிறப்பினால் ஏற்றத்தாழ்வு ஒத்துக்கொள்ளப்படுகிறது. சுகமோ துக்கமோ தரும் சூழ்நிலையும் பலவிதமாக கிடைக்கிறது. கீதை 3 உலகங்களிலும் இந்த 3 சத்துவ ரஜோ தம குணங்களுக்கு உட்படாத வஸ்துவே இல்லை என்று சொல்லுகிறது. இப்பொழுது மனித பிறவி இல்லாத மிருகங்கள் பறவைகளிலும் உயர்ந்தவை தாழ்ந்தவை என்று இருக்கின்றன. பசுவை உயர்வாக கருதுகிறோம், நாய் கழுதை பன்றி முதலியவற்றை தாழ்வாக கருதுகிறோம். புறா உயர்ந்தது, காக்கை கழுகு முதலியன தாழ்ந்தவை. இவற்றிற்கும் சுகமோ அல்லது துக்கமோ தரும் சூழ்நிலை ஒரே மாதிரி வருவதில்லை. தாத்பரியம் கருத்து என்னவென்றால், மேற்கதி நடுகதி கீழ்கதியில் போகின்றவர்களிலும் கூட பலவித ஜாதி பேதமும் சூழ்நிலையும் இருக்கவே செய்கின்றன. பகவத்கீதை அத்தியாயம் 18 ஸ்லோகம் 41 விரிவுரையிலிருந்து, ஜென்மத்தால் ஜாதியா அல்லது கர்மத்தாலா உயர்ந்த அல்லது தாழ்ந்த இனங்களில் எவ்வளவு உடல்கள் ஏற்பட்டாலும் அவையெல்லாம் குணம் கர்மம் இவற்றிற்கு ஏற்றவாறே அமைகின்றன. இக்கருத்தையும் முன்னே சொன்ன கருத்துகளையும் பின்வரும் ஸ்லோகங்களில் காணலாம். காரணம் குண சங்கோஸ்ய சத சத்யோனி ஜன்மசு கர்மண சுக்ருத ஆகு சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தமச பலம் ஊர்த்வம் கச்சந்தி சத் வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ராஜசா ஜகன்ய குண விருத்திசா அதோ கச்சந்தி தாமசா. குண கர்மத்திற்கு ஏற்றவாறுதான் மனிதனுக்கு பிறவி ஏற்படுகிறது. அதனால் மனிதனின் ஜாதி பிறவினால் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தூளமான உடலை வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது மன உறவு உணவு முதலியவை பிறவியை பிரதானமாக கொண்டு செய்ய வேண்டும். தன்னுடைய ஜாதிக்கு வர்ணத்திற்கு ஏற்றவாறு சாப்பாடு விவாகம் முதலிய கர்மங்களை செய்ய வேண்டும். இரண்டாவது, எவனுக்கு லௌகீக போகம் பணம் ஆனம் சுகம் முதலியவை குறிக்கோளாக இருக்குமோ அவனுக்கு தன் ஜாதிக்குரிய கர்மங்களை செய்வதும் வர்ணத்தின் மரியாதையை காத்து நடப்பதும் இன்றியமையாததாகிறது. அவன் வர்ணத்தின் மரியாதைக்குட்பட்டு நடக்காமல் போனால் அவனுக்கு வீழ்ச்சி ஏற்படுகிறது. ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதா யத யதீதா சஹ ஷட் பிரங்கை சந்தான்ஸ் ஏனம் மிருத்யு காலே த்யஜந்தி நீடம் சகுந்த இவ ஜாத்த பக்ஷா வசிஷ்ட ஸ்மிருதி. சிக்ஷா கல்பம் நிருக்தம் சந்தம் வியாக்கரணம் ஜோதிஷம் இந்த 6 அங்கங்களுடன் படித்த வேதம் நடத்தை கெட்ட மனிதனை தூய்மையாக்காது. இறகு முளைத்தவுடன் பறவை கூட்டை விடுவது போல சாவின் போது அவனை வேதம் விட்டுவிடும். ஆனால் எவனுக்கு பரமாத்மாவை குறிக்கோளோ லௌகிக சுகம் தேவையில்லையோ அவனுக்கு சத்சங்கம் நல்லோர் இணக்கம் நூல் படிப்பு ஜபம் தியானம் புராணம் கேட்பது கீர்த்தனம் பரஸ்பரம் விசாரம் செய்வது முதலிய பகவான் சம்பந்தப்பட்ட காரியங்களே முக்கியமாக இருக்கும். அப்பொழுது மனிதனின் பாரமார்த்திகமான மேலுலக சம்பந்தமான எண்ணங்கள் நடத்தை முதலியவை முக்கியம், ஜாதியோ வர்ணமோ அல்ல. மூன்றாவதாக, பரமாத்மாவை அடைவதையே குறிக்கோளாக கொண்டவன் கூட பகவான் சம்பந்தப்பட்ட காரியங்களை முக்கியமாக செய்து கொண்டே வர்ண ஆசிரமத்திற்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செயல்களையும் பூஜை மனப்பாங்குடன், அதாவது பகவானுடைய பிரீத்திக்காக செய்வான். பகவான் பின்வருமாறு சொல்லி இருக்கிறார். யத பிரவருத்தி பூத்தானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வ கர்மானா தம யஷ்ய சித்திம் விந்ததி மாணவ. பகவத்கீதை அத்தியாயம் 18 ஸ்லோகம் 46. இந்த ஸ்லோகத்தில் இந்த சிறந்த விஷயம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எதிலிருந்து இந்த முழு பிரபஞ்சமும் வெளிவந்ததோ, எதனால் இந்த முழு பிரபஞ்சமும் ஊடுருவப்பட்டிருக்கிறதோ அந்த பரமாத்மாவை குறிக்கோளாக கொண்டு அவருடைய பிரீத்திக்காகவே பூஜையாக தங்களுடைய வர்ணத்திற்கு ஏற்றவாறு கர்மங்கள் செய்யப்படட்டும். இதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனித மாத்திரத்திற்கு அதிகாரம் உண்டு. தேவர்கள் அசுரர்கள் மிருகங்கள் பட்சிகளுக்கு தாமாக அதிகாரம் கிடையாது. ஆனாலும் அவர்களுக்கும் பரமாத்மாவின் பக்கத்திலிருந்து தடையும் கிடையாது. எல்லோரும் பரமாத்மாவின் அம்சம் ஆகையினால் பரமாத்மாவை அடைவதில் எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஒவ்வொரு பிராணிக்கும் பகவான் மேல் உரிமை இருக்கிறது. இதிலிருந்து பரஸ்பர விவகாரத்தில், அதாவது உணவு விவாகம் முதலிய உடல் சம்பந்தப்பட்ட செயல்களில் பிறப்புக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. பரமாத்மாவை அடைவதில் எண்ணம் விவேகம் கர்மம் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதை வைத்துக் கொண்டுதான் பாகவத ஆசிரியர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய வர்ண லட்சணங்கள் மற்றொரு வர்ணத்தாரிடம் இருக்குமானால் அவனையும் அந்த வர்ணத்தை சார்ந்தவனாகவே எண்ண வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் 7:11 ஸ்லோகம் 35. யஷ்ய யஷ்ல ஷணம் புரோக்தம் பும்சோ வர்ணாபிவ்யன் ஜகம் யதன் யத்ராபி
திருஷ்யேத் தத் தேனைவ வினிர்திஷேத். கருத்து என்னவென்றால், பிராமணருக்கு என்று எந்த லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த லட்சணங்கள் அல்லது குணங்கள் யாரிடமாவது காணப்பட்டால் அவன் பிறவியினால் தாழ்ந்தவனாக இருந்தாலும் கூட அவனை தாழ்வாக கருதக்கூடாது. இவ்விதமே மகாபாரதத்தில் யுதிஷ்டிரன் நகுஷனுக்கு இடையே ஒரு பேச்சு வருகிறது. ஒரு சூத்திரன் நடத்தையில் சிறந்தவனாக இருந்தால் அந்த சூத்திரனை சூத்திரன் என்று சொல்லக்கூடாது. பிராமண கர்மங்கள் இல்லாமல் இருந்தால் அவனை பிராமணன் என்றும் சொல்லக்கூடாது. சூத்ரே து யத் பவேல் லக்ஷ்ம விஜே தச்சன வித்யதே ந வை சூத்ரோ பவேத் சூத்ரோ பிராமணோ ந ச பிராமணः யத்ரை தல்ல ஷத்யதே சர்ப்ப விருத்தம் ச பிராமணே ஸ்மிருதः யத்ரை தன்ன பவேத் சர்ப்பதம் சூத்திரமிதி நிர்திசேத். மகாபாரதம் வனபர்வம் 180 ஸ்லோகம் 25 மற்றும் 26. இங்கே கர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, ஜென்மத்திற்கு இல்லை. சாஸ்திரங்களில் இப்படியெல்லாம் சொல்லப்படுவதின் உண்மை கருத்து என்னவென்றால், மிக தாழ்ந்த வர்ணத்தானான மிக சாதாரணமான மனிதன் கூட பாரமார்த்திகத்தில் முன்னேற்றம் அடைய முடியும். இதில் ஐயத்திற்கு இடமே கிடையாது. அது மாத்திரமல்ல, அந்த வர்ணத்தில் இருந்து கொண்டே புலனடக்கம் அனடக்கம் போன்ற புது தர்மங்களை முழுமையாக காத்து தன் பெருமையை வெளியிடவும் முடியும். பிறவி என்னவோ பூர்வ கர்மங்களுக்கு ஏற்றவாறு கிடைத்து விடுகிறது. யோக தர்சனம் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 13. சதி மூலே தத்விபாகோ ஜாத் யாயுர் போக்கா. அவன் ஒன்றும் செய்ய முடியாது என்றாலும் அந்த பிறவியில் இருந்து கொண்டே புது முன்னேற்றத்தை பெற முடியும். இந்த புது முன்னேற்றத்திற்கு ஊக்கம் அளிப்பதற்காகவே சாஸ்திரங்களில் தாழ்ந்த வர்ணத்தவர் கூட முன்னேற்றத்தில் தைரியத்தை விடக்கூடாது என்று கருத்து கொண்ட வாக்கியங்கள் இருக்கின்றன. உயர்ந்த வர்ணக்காரர் தனக்குரிய உயர்வான கர்மங்களை விட்டுவிட்டால் அவனை தக்க கர்மங்கள் செய்யவும் சாஸ்திர வசனங்கள் உற்சாகம் தருகின்றன. பிராமணஸ்ய ஹி தேகோயம் சூத்திர காமாய நேஷ்யத்தே. பிராமணுடைய உடல் கீழான ஆசைகளை விரும்பாது. சாப்பாடு நடத்தை முதலியவைகளில் முற்றிலுமாக இழந்துவிட்ட பிராமணர்களை வார்த்தையில் கூட மதிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதற்கு மாறாக சிறந்த நடத்தையும் பகவத் பக்தியும் கொண்ட பிராமணர்களை பாகவதம் முதலிய புராணங்களிலும் மகாபாரதம் ராமாயணம் முதலிய இதிகாச நூல்களில் மிகவும் புகழ்ந்து பேசப்பட்டிருக்கிறது. மிகவும் தாழ்ந்த ஜாதி உடையவனாய் இருந்தாலும் கூட தெய்வ பக்தி உடையவனாய் இருந்தால் அவன் பக்தி இல்லாத பிராமண வித்வானை விட உயர்ந்தவன் ஆகிறான். அஹோபத ஸ்வபாசோ தோ கரியான் யஜ்ஜிஹ்வாஹ்ரே வர்த்தனே நாமதுப்யம் தேபுஸ்த பஸ்தே ஜுஹுவு சஸ் நுரார்யா பிராமணூசுர் நாம குருணந்தி ஏதே. ஸ்ரீமத் பாகவதம் 3:33 ஸ்லோகம் 7. ஆஹா, எவனுடைய நாவின் நுனியில் தங்களுடைய பெயர் இருக்கிறதோ அந்த சண்டாளன் கூட மிகச் சிறந்தவன். எந்த சிறந்த மனிதர்கள் தங்களுடைய பெயரை உச்சரிக்கிறார்களோ அவர்கள் தவம், ஹோமம், தீர்த்த ஸ்நானம், நன்னடத்தை, வேதாத்தியனம் எல்லாவற்றையும் செய்துவிட்டார்கள். அதாவது அவற்றுக்கான பலனை அவற்றை செய்யாமலேயே உங்களுடைய பெயரை சொல்வதனாலேயே பெற்றுவிட்டார்கள். விப்ராத் ஸ்வஸ்ட குண யுதாத்தர விந்த நாப பாதார விந்த விமுகாத் ஸ்வபசம் வரிஷ்டம் அந்யே ததர்பித மனோவச்சனே ஹிதார்த்த பிராணம் புனாதிச குலம் ந தூ. பூரிமான. ஸ்ரீமத் பாகவதம் 7:9 ஸ்லோகம் 10. என்னுடைய கர்மத்தில் 12 நற்குணங்களை பெற்ற அந்தணன் கூட கமலநாபனான பகவானுடைய பாதங்களை நினைக்காமல் இருந்து விட்டால் அவனுடைய விட தன்னுடைய மனம், சொல், செயல், பணம், ஆவி ஆகியவற்றிற்கு பகவானுக்கு அர்ப்பணம் செய்த பண் பெரியவன். ஏனென்றால் அவன் தன்னுடைய குலத்தையே புனிதப்படுத்தி விடுகிறான். ஆனால் தன் பெருமையில் அகங்காரம் கொண்டு பகவானை மறந்த பிராமணன் தன்னை கூட தூய்மையாக்கி கொள்ள முடியாது. விஷ்ணு பக்தியில் ஈடுபட்டிருக்கிறவன் கூட ஒரு முனிவரை விட பெரியவன். ஹரிபக்தி இல்லாத பிராமணனோ சண்டாளனை விட தாழ்ந்தவன். வைஷ்ணவன் அல்லாத பிராமணனை விட வைஷ்ணவனான விஷ்ணு பக்தலன் பெரியவன். ஏனென்றால் அவன் தன்னுடைய உறவினருடன் உலக பந்தத்திலிருந்து முக்தி அடைந்து விடுகிறான். அந்த வைஷ்ணவன் அல்லாத பிராமணனோ நரகத்தில் விழுந்து விடுகிறான். பகவத் பக்தன் சூத்திரனாக இருந்தால் அவன் சூத்திரனை அல்ல, மிக உயர்ந்தவன். உண்மையில் எந்த வர்ணத்தான் இருந்தாலும் தெய்வ பக்தி இல்லாதவனே சூத்திரனாவான். விராட ரூபம் உள்ள பகவானுக்கு பிராமணனை முகமாகவும், சத்ரனை கையாகவும், வைஷ்ணனை தொடையாகவும், சூத்திரனை பாதங்களாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிராமணை முகமாக சொல்வதின் கருத்து அவரிடம் ஞானத்தின் மிகுதி இருக்கிறது என்பதாகும். 4 வர்ணத்தவர்களையும் படிக்க வைப்பது, அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது, உபதேசம் செய்வது, இதெல்லாம்
முகத்திலுள்ள வாயின் வேலை. இந்த நோக்கில்தான் பிராமணர்கள் பெரியவர்கள். சத்திரனை கை என்று சொல்வதின் கருத்து அவர்கள் 4 வருணத்தவரையும் எதிரிகளிடமிருந்து காக்கிறார்கள். காத்தல் முக்கியமாக கைகளின் வேலை. உடலில் கொப்பளம் ஏற்பட்டாலும் அல்லது காயம் பட்டாலும் காப்பதற்கு கைகள் தான் வருகின்றன. தன்னை காத்துக்கொள்ள எதிரியை அடிக்கவும் கைகள் பயன்படுகின்றன. மனிதன் கீழே விழுந்தால் முதலில் கையைத்தான் ஊன்றுகிறான். அரசாங்கம் கெட்டுவிட்டால் மனிதன் சொத்து முதலியவற்றை காப்பது. எல்லா வருமானங்களுக்குமே தர்மம் என்றாலும் சத்திரியன் தான் கையாகி காக்கிறான். வைஷனை நடுபாகமாக சொல்வதன் காரணம், வயிற்றில் உணவு, தண்ணீர், மருந்து முதலியவற்றை இட்டால் உடல் முழுமைக்கும் உணவும் மருந்தும் பரவுகின்றன. எங்கேயாவது பொருள் தேவைப்பட்டால் கொண்டு வந்து கொடுப்பது வைஷ்யனின் வேலை. வயிற்றுக்கு இடுகின்ற உணவு முழு உடலுக்கும் ஆவதுடன் வயிற்றுக்கும் பலன் கிடைக்கிறது. மனிதன் தன் வயிற்றுக்கு மட்டும் என்று உணவு உண்ண முடியாது. அதேபோல் வைஷ்யன் உலகம் முழுமைக்குமாக பொருள் சேர்க்கிறான். தனக்காக மட்டுமல்ல, அவன் பிராமணனுக்கு தானம் கொடுக்கிறான், சத்திரியர்களுக்கு வரி கொடுக்கிறான், தன்னையும் வளர்த்துக் கொள்கிறான், சூத்திரனுக்கு கூலி கொடுக்கிறான். இவ்விதம் அவன் எல்லோரையும் காக்கிறான். அவ்வாறு அவன் சேர்க்காது போனால், அதாவது உழவு, பசு பாதுகாப்பு, வியாபாரம் முதலியன செய்யாது போனால் தானம், வரி முதலியவற்றை எப்படி கொடுப்பான்? சூத்திரனை பாதங்கள் என்று சொல்லுவதன் காரணம், கால்கள் மனிதனுடைய உடலை தூக்கி திரிகின்றன. அதே போல சூத்திரனும் இந்த சமூகமான உடலுக்கு சேவை செய்கிறான். இவ்விதம் தொண்டுகளின் ஆதாரத்திலே 4 வருணங்களும் இயங்குகின்றன. சூத்திரன் தன் தொண்டு வேலையின் மூலம் எல்லோருடைய தேவையையும் பூர்த்தி செய்கிறான். மேலே சொன்ன அறிவு விளக்கத்தில் கவனிக்க வேண்டியது ஒன்றுண்டு. கீதையில் 4 வருணங்களுக்கும் இயற்கையாக தாமே நடக்கக்கூடிய கர்மங்களை பற்றிய வருணங்களை இருக்கிறது. அவற்றை செய்வதில் தனியாக பெரும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதனால் 4 வருணங்களுக்கு என்று வேறு சில கர்மங்களும் உண்டு. அவற்றை ஸ்மிருதி கிரந்தங்களில் பார்த்து கொள்ள வேண்டும். அவற்றிற்கு ஏற்றவர் நடந்து கொள்ள வேண்டும். தொடரும். ஓம்.